ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நிறங்கள் 3 கார்த்திக் மேனனோட இயக்கத்துல ரஹ்மான், அதர்வா, சரத்குமார் இவங்களோட நடிப்புல வெளிவந்த இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரஹ்மானோட பொண்ணு டியூஷன் போயிட்டு வந்து காலையில காணா போயிடுறாங்க. ஒரு பிலிம் மேக்கரா இருக்கிற அதர்வா அவரோட ஸ்கிரிப்ட் காணா போயிடுது. ஒரு இன்ஸ்பெக்டரா இருக்கிற சரத்குமார் மினிஸ்டரோட ஒரு கிளாஸ் ஏற்படுது. ஸோ இந்த 3 கதையும் எந்த இடத்துல எந்த விதத்துல லிங்க் ஆகுது அப்படிங்கறத சொல்றதான் இந்த படத்துடைய கதை. இது வந்து ஒரு ஹைப்பர் லிங்க் ஸ்டோரி. இதை வந்து ஒரு நான் லீனியர் பேட்டர்ன்ல நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த நான் லீனியர் பேட்டர்ன் வந்து இந்த படம் நம்ம பார்க்கறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஏன்னா லீனியரா சொல்லியிருந்தாங்கன்னா இந்த கதை வந்து ரொம்பவே பிளாட்டாகவும் ஒரு நார்மலைஸான ஒரு கதையாக இருந்திருக்கும். பட் நான் லீனியரா கொண்டு போனது இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. ஒரு கதை எப்படி இன்னொரு கதையோட லிங்க் ஆகுது, எப்படி ஓவர்லாப் ஆகுது அப்படிங்கிறத சூப்பராகவே சொல்லியிருந்தாங்க இந்த படத்துல. இந்த படம் டெக்னிக்கலா ஒரு பிரில்லியண்டான படம். சினிமாட்டோகிராஃபி, மியூசிக், எடிட்டிங் எல்லாமே சூப்பராகவே இருந்துச்சு. ஒரு சீனோட ஸ்டேஜிங்கும் வந்து பக்காவா இருந்துச்சு இந்த படத்துல. இந்த படத்தோட டியூரேஷன் பாத்தீங்கன்னா 2 ஹவர்ஸ் தான் இருக்கு. பட் இது வந்து மோஸ்ட்லி எந்த இடத்துலயுமே அவ்வளவாக போர் அடிக்காம கொண்டு போயிருக்காங்க அப்படின்ற மாதிரியே கூட சொல்லலாம். எனக்கு டிராபேக்காக இந்த படத்துல பட்டது பாத்தீங்கன்னா அதர்வாவோட கேரக்டரைசேஷன் தான். ஒரு ஒரு பிலிம் மேக்கரா இருக்கிறவர் எதுக்காக இந்த படத்துக்கு அடிமையாக இருக்கிற மாதிரி காட்டணும் அப்படின்ற ஒரு தெளிவான விளக்கம் இந்த படத்துல சொல்லவே இல்லை. ஸோ இப்படி இருக்கிற ஒரு பிலிம் மேக்கருக்காக நம்ம வந்து எந்த இடத்துலயும் நம்ம வந்து எமோஷனலா கனெக்ட் ஆகிற மாதிரியும் காட்சி அமைப்புகள் இல்லை. என்னோட பார்வையில நான் இந்த படத்தை எப்படி பாக்குறேன் அப்படின்னா, ஒரு 3 அப்பாவோட ஷேட்ஸை வந்து இந்த படம் மூலியமா காமிச்சிருக்காங்க. ஸோ இதை கூட நம்ம நிறங்கள் 3 அப்படின்ற மாதிரி வரிசைப்படுத்தி பார்க்கலாம். இந்த படம் நமக்கு அமேசான்லயும் ஆஹா ஓடிடிலையும் அவைலபிளாக இருக்கு. பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை தெரிவிங்க. நன்றி.